நிஃப்டி நேர் இந்த ஆல் டைம் மேல இருக்கு. பட் நிஃப்டி ரியாலிட்டி இண்டெக்ஸ் ஆல் டைம் மேல இருந்து மோர் தென் 28% டவுன்ல இருக்கு. லாஸ்ட் 1.5 இயர்ஸா கன்சால்டேஷன் ஃபேஸ்ல இருக்கு. மோஸ்ட் ஆஃப் த ரியாலிட்டி ஸ்டாக் லாஸ்ட் 8 டேஸா கண்டினியூஸா ஃபால் ஆயிட்டு இருக்கு. இதுக்கான ரீசன் பாத்தீங்கன்னா அனலிஸ்ட் சொல்றது ஐடி லே ஆஃப் தான் சொல்றாங்க. ஐடி ஜாப்ல மோஸ்ட் ஆஃப் லே ஆஃப் நடந்துட்டு இருக்கு. ஐடி லே ஆஃப் ரியாலிட்டில அட்டாக் பண்ற ரீசன் மோஸ்ட் ஆஃப் த ஹோம் பையர்ஸ் ஐடி பீப்புளா தான் இருக்காங்க. அதே மாதிரி மோர் தென் 70% ஹோம் லோன் எடுத்ததும் ஐடி பீப்புள் தான். ஸோ ஐடி பீப்புள் லே ஆஃப்ன்றது டாமினோ எஃபெக்ட் மாதிரி ஒரு செக்டரையும் தாக்கிட்டு போயிட்டே இருக்கும். இப்போ ரியாலிட்டி செக்டர்ல ஏன் ஃபியர் ஃபார்ம் ஆயிருக்குன்னா கண்டினியூஸ் டேஸ்ல ஐடி லே ஆஃப் நடக்கிறது, நியூவா ஹோம் பை பண்றது நடக்காம போயிடும். அது கூடவே மேக்ரோ எக்கனாமிக்ஸ் வைஸ்ல பார்க்கும்போது ஐடி லே ஆஃப் நடக்கிறது பேங்கிங்கையும் டிஸ்டர்ப் பண்ணும். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த ஹோம் லோன் பையர் ஐடி பீப்புள் தான். இன் கேஸ் ஐடி பீப்புள் லே ஆஃப் அதிகமாகும் போது ஹோம் லோன் கட்ட முடியாதுன்னு கையை தூக்கிடுவாங்க. ஸோ அது பேங்கிங்கை பயங்கரமா பாதிச்சிடும். இது எல்லாமே ஒரு ப்ராபபிலிட்டி தான். நடக்குமான்றது நடந்தாதான் தெரியும். இதே தான் 2000ல கம்ப்யூட்டர் எவாலுவேஷன் நடந்துச்சு. கம்ப்யூட்டர் வந்த உடனே மோஸ்ட் ஆஃப் த பேப்பர் ஒர்க் பண்ற எல்லாருமே வேலை போயிடும் நினைச்சிட்டு இருந்தாங்க. பட் பீப்புள் கம்ப்யூட்டர் கூட அடாப்ட் ஆகும் போது தான் பயங்கரமா ஜாப் கிரியேட் ஆச்சு. அதே மாதிரி ஏஐ கூட நம்ம அடாப்ட் ஆயிட்டோம்னா மோஸ்ட் ஆஃப் ஜாப் கிரியேட் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்குன்னு சொல்றாங்க. பட் பீப்புள் எவ்வளவு தூரத்துக்கு எவாலுவேஷன் அடாப்ட் பண்றாங்களோ அந்த அளவுக்கு growth-ம் இருக்கும். பட் இது ஒரு காஷனான மொமெண்டம் தான். என்னைக்கு வேணா கண்ணி வெடி வெடிக்க வாய்ப்பு இருக்கு. பி காஷன். இதை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. எப்பயும் சொல்ற மாதிரி தான் இன்வெஸ்டிங் ரொம்ப ஈஸி நண்பா. புரிஞ்சு பண்ணும்போது இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் ரெகுலரா தெரிஞ்சுக்க பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.